2K கிட்ஸு இந்த ஜென்ஸு கிட்டையும் தூக்கி பாக்கெட்டில் போட்டு உள்ள வச்சுருக்காரு. அப்படி தான் நமக்கு தோணுது. டைரக்ஷனுக்குள்ளே இறங்குறார். கிட்டத்தட்ட எல்லா ப்ராசஸ் போய் ப்ரீ ப்ரொடக்ஷனுடைய வேலைகள் ஆரம்பமாகுது. பண்ணி டைரக்ஷன் பண்ணலாம்னு நெருக்கத்தில் போகும்போது அந்த படம் ட்ராப் ஆகுது. இந்த பக்கம் விஜே சித்து மிக பிரபலமாகிறார் ட்ராகனில். அர்ஷத் கானும் மிகப்பெரிய ஒரு என்னதெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க் போய் தொடரார் அவர். ஏன்னா இதெல்லாம் பெரிய ட்ரீம் அவங்களுக்கு. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், தமிழ் சினிமாவில் நிறைய புதுமுகங்கள் அறிமுகமாகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது யூடியூப்லேருந்து சினிமாவுக்கு போயிருக்காரு விஜே சித்து. அவரோட டயங்கரம் படம் என்ன ஸ்டேஜில் சார் இருக்கு? டயங்கரத்தை பற்றி நம்ம பேசுவோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குது. அதை நம்ம சொல்லிக்கலாம். 2K கிட்ஸு இந்த ஜென்ஸு கிட்டையும் தூக்கி பாக்கெட்டில் போட்டு உள்ள வச்சுருக்காரு. அப்படி தான் நமக்கு தோணுது. அது விஷயங்கள் நம்ம நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த விஜே சித்து எப்படி கொஞ்சம் உள்ளே வந்தால் லைட்டாக போயிட்டு போயிடலாமே. ஓகே சார். அப்போது அவர் ஒரு சேனலில் விஜயை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது சேனல் தெரியும் நிறைய பேருன்னு வச்சுங்களேன். அதன் மூலமாக கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றாரு. அவர் பண்ணதே பார்த்தீங்கன்னா ப்ராங்க் தான் பண்ணுறாரு டோட்டலாக. அதன் மூலமாக கொஞ்சம் பிரபலமாகறாரு. அந்த சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்கு ஒரு 5 பேர் ஒரு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறார். ரொம்ப பாப்புலரான ஒரு சேனல் அது. அது நிறைய ஈவெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் ப்ராங்க் தான் பண்ணுறாரு. அது ரொம்ப பிரபலமாகுது அவர் பண்ணுறது. ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நிஜம் மாதிரியே ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாரு. நம்பவே முடியாது. இது பொய்யான விஷயத்தை நிஜமாக சொல்கிறது பெரிய விஷயங்கள். பட் சரி இங்கே நிறைய தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதர் ஸ்டேட்டுக்கு போகலான்ட்டு அங்கே போய் ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு பார்க்கணும்னா இவங்களுடைய நிறைய பாப்புலர் ஆகிட்டு முன்னாடி ரொம்ப பாப்புலர் ஆகி விஜே சித்து அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நேம் ஆகிடுது. அங்கே போய் இவங்களால் அந்த ப்ராங்க் பண்ண முடியல. நீ இப்படி தான் பண்ணுவ அப்படி தான் பண்ணுவோம் போது அது எதிர்பார்க்கலாம். அவங்க என்ன நம்ம இங்கேருந்து தான் நம்ம இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம். அவுட் ஸ்டேஷன் போய் பண்ணலான்னா அங்கேயும் ப்ராப்ளம் என்னென்னா பண்ண முடியல. அவங்களால ஒரு ப்ராங்காக எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு. இப்போ பண்ணலாம் போது அது சேம் சேனல்லே இருந்துட்டு இது சரி ப்ராங்க் இனிமேல் பண்ண முடியாது விலாக் பண்ணுறாரு. அதில் ரொம்ப ஃபேமிலி இதில் எந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் கிடைச்சதோ அதுலேயும் அவர் கொஞ்சம் கிரேஸ் கொஞ்சம் உயரத்துக்கு அடுத்தடுத்த ஒரு லெவலுக்கு போகிறார். காரணம் இதில் கிடைத்த ஒரு ஃபேம் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப அதிகமாக வருது அவருக்கு. அப்போ அவர் தனியாக ஆரம்பித்தவர் அப்படி இப்படியே பார்க்கணும்னா ஒரு 4-5 பேரோட சேர்க்குறாரு. 4-5 பேருக்குமே மிகப்பெரிய லைஃப் மாதிரி கொடுக்குறாரு. பெரிய லெவலில் போகுது. அந்த சேனல்லேருந்து வெளியில் வர்றார் ஒரு சூழ்நிலைக்கு பிறகு. ஃபஸ்ட்டு ஒரு சேனல்லேருந்து வந்தாங்க ப்ராங்க் பண்ணி. இதில் 5 பேர் கொண்ட ஒரு நண்பர்கள் சேர்ந்து ஆரம்பிச்சது. அதுலேருந்து வெளியில் வர்றாரு. அப்புறம் தனியாக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்து நண்பர்களை சேர்த்துக்கிட்டு பண்ணுறாரு. அதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிறார் அதில் டோட்டலாக. ஒரு கட்டத்துக்கு பிறகு அவருடைய அச்சீவ்மெண்ட்டே பார்த்தோம்னா கொஞ்சம் வெளியில் வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறது வேணா. இதில் ஒரு ஃபேம் கிடைச்சாச்சு, இதில் ஒரு பேர் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணும்போது அவருக்கு மியூசிக் சேனலில் பண்ணணுங்கிறது ரொம்ப நாள் ஒரு ட்ரீமாக இருக்குது. அதுதான் அவருடைய அதிகபட்ச ஒரு ஸ்கோரேன்னு வச்சுங்களேன். அப்படி இவருடைய எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் சன் மியூசிக்கில் தான் போய் ட்ரை பண்ணுறாங்க. சன் மியூசிக்கு இவருடைய டேலண்ட்டை பார்த்துட்டு ஒரு வாய்ப்பு தர்றாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ங்கிற ஒரு தலைப்பில் தான் அவர் சில ப்ரோக்ராம்லாம் நிறைய பண்ணுறாரு. அதுலேயும் ரொம்ப ஃபேம் ஆகுது அவருக்கு. இப்போ அவருடைய அந்த தாட்ஸும் அச்சீவ்மெண்ட் ஆகுது அதில். அப்போ இதற்கு மேலே அடுத்து என்ன போகலாம் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்போது சரி நம்ம மீடியாக்குள்ளே போவோம், சினிமாக்குள்ளே ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது பார்த்தா நண்பர்கள்ட்டெல்லாம் அந்த விழாக்களுடைய அந்த சேனலை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துட்டே இருங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றார். வந்துட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணணுன்ட்டு ஆசைப்படுறாரு. டைரக்ஷனுக்குள்ளே இறங்குறார். கிட்டத்தட்ட எல்லா ப்ராசஸ் போய் ப்ரீ ப்ரொடக்ஷனுடைய வேலைகள் ஆரம்பமாகுது. பண்ணி டைரக்ஷன் பண்ணலாம்னு நெருக்கத்தில் போகும்போது அந்த படம் ட்ராப் ஆகுது. அது ஏன்னா புது டைரக்டரு புதுசு அப்படிங்கும்போது நிறைய இங்கே எப்படியே போட்டு கொடுக்குற குரூப் நிறையா இருக்காங்க. ஒருத்தரை கமுக்கிறது தான் ஒருத்தருடைய லைஃப் அடித்து வரணும்னு ஆசைப்படுறவங்க. அப்படி விஜய் சித்து பண்ணும்போது அது யார்ட்டையுமே கிடையாது. சும்மா ப்ராங்க் பண்ணவங்க விலாக் பண்ணவங்க இவங்க போய் எப்படி படத்தை நீங்கள் பல கோடி இறக்க முடியுமா, செய்ய முடியுமா, அதை நம்பி இறக்காதீங்கன்னு சொல்லப்பட்டதில் ப்ரொடியூசர் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. படம் ட்ராப் ஆகுது. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஆனால் அன்றைக்கு அவர் வருத்தப்பட்டார். பட் இன்றைக்கு அதுதான் மிகப்பெரிய சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பி இந்த விழாக்களில் செட்டோட சேர்ந்து தூள் பண்ணுறார். பெரிய ஃபேம் ஆகுது. அப்போ இவருடைய ப்ரோக்ராமில் பார்த்துட்டு தான் அஸ்வத் மாரிமுத்து டைரக்டர் அவருடைய ஒரு பிக் ஃபேனாகவே மாறுறாரு. மிரட்டுறானுங்க அப்போ அந்த பசங்க 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அஸ்வத் மாரிமுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு போகும்போது இந்த கேரக்டர் கொடுத்து நம்ம இந்த படத்தில் கொடுத்தோம்னா ஏற்கனவே இவங்க இதில் ஒரு ஃபேம்
பட் ஆனால் இங்கே அஸ்வத் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா அவங்களுடைய ஃபேம் வச்சு நம்ம ஸ்கிரிப்டுகளை கொண்டு வந்து அவங்கள யூஸ் பண்ணி, அதாவது யூஸ் பண்ணக்கூடாது, அதை ஒரு டார்கெட் பண்ணி நம்ம வந்து கிரெடிட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தாட்ஸ் அஸ்வத் மரத்துக்கு வருது. அதை முன்னாடியே சொல்லிட்டார், உங்கள் சேனல் உங்கள் இதை வந்து அப்படியே தூக்கி வச்சுங்க, அதனுடைய சிம்டம்ஸ் இதில் வரக்கூடாது, இது நான் என்ன ஒரு பிளான் பண்ணுறேனோ பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், அதை பயன்படுத்திக்கும் போது இதுதான் எதிர்பார்த்தார் விஜய் சித்து. இப்படி வாய்ப்புக்கு தான் மிகப்பெரிய போராட்டம். டைரக்ஷன் பண்ண ஆசை, டைரக்ஷன் பண்ண முடியல. சரி, நல்ல ஸ்கோருக்கு ஸ்கிரிப்டை கேட்குறாரு, பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட். ஆக்சுவலாக அந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா சந்தானம் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் உள்ளது. ஆக்சுவலாக சந்தானம் இருந்தாங்கன்னா வேறு லெவல் அது. பட் இது இவர் பண்ணியும் மிகப்பெரிய ரீச் ஆச்சு அது. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு வருது, ஓகேன்றாங்க. அவரோட விலாக் பண்ணுன்னா இன்னொரு நண்பர் ஹர்ஷத் கான் சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது, ஆட்டோமேட்டிக்காக வருது அவருக்கும். இவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி கேரக்டரில் ஒரு மாதிரி ஃபேஸ் வேலி இருந்தால் கூட இந்த ஹர்ஷத் கான் வந்து என்னென்னா ஒரு ஹீரோ மெட்டீரியல் அந்த பையன். ஸோ காசிமேட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன், நார்த் மெட்ராஸு அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவர், மிகப்பெரிய ஒரு திறமையான கூட சொல்லலாம். நம்ம இதை நிறைய திறமையில் உள்ளே வச்சிட்ருக்காரு. பட் அவரையும் தூக்கி உள்ளே போடுறாங்க. படம் வருது, 2 பேரும் வர்றாங்க, படம் தயாரிக்கப்படுது, படம் ரிலீஸ் ஆகுது, சூப்பர் டூப்பர் ஹிட்டு, 150 கோடி ரூபா கலெக்ஷனில். பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ. 2 படம்ல ட்ராகன் படம், இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பிரதீப் ரங்கனோட ஃப்ரெண்டாக வந்திருப்பார் அவர். ஹர்ஷத் கான் ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அவர் தான் அந்த படத்தில் குட்டி ட்ராகன் ஒரு கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, அவர் தான் அவருடைய ஃப்ரெண்டு இதை. ஸோ இந்த பக்கம் விஜய் சித்து வந்து மிக பிரபலமாகிறார் ட்ராகனில். ஹர்ஷத் கானும் மிகப்பெரிய ஒரு என்னதெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க் போய் தொடரார் அவர். ஏன்னா இதெல்லாம் பெரிய ட்ரீம் அவங்களுக்கு. அப்போ இந்த ட்ராகன் மிகப்பெரிய ஒரு பாதை அமைச்சு கொடுக்குது இவங்களுக்கு 2 பேருக்குமே. அப்போ இதுக்குள்ளே திறமைகள் நிறைய இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி ஒரு டைரக்ஷன் வருதுன்னு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாங்க. இந்த விலாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில காமெடி வேர்ட்ஸ் நிறைய போட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் இந்த பயங்கரமாக இருக்குடா, பயமாக இருக்குடா மாப்பிள்ளை இது அப்படின்ற மாதிரி பேசுகிற இருக்கும்போது பயங்கரத்துக்கு டயங்கரமாக இருக்குது, டயங்கரம் அப்படிங்கும்போது இது ஒரு ஹைலைட்டாக டக்குன்னு கேட்ச் ஆகுது. அப்போ இந்த டயங்கரம் அப்படிங்கிறதே ஒரு டைட்டில் வச்சு ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி அந்த கதையை ஆர்ட் பண்ணும்போது இவருடைய திறமையை பார்த்து இந்த ட்ராகன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஆச்சு ஒரு கேரக்டர் பேசப்படும் போது தான் இந்த புதியவர்களுக்கு வாய் தர சில குரூப்பில் வந்து இங்கே வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இருக்காங்க. முன்ன வந்து ஒரு ஆர்பி சௌத்ரி இருந்தார், இடையில கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிவகார்த்தியன் வந்துட்டுருக்கார், நிறைய புதுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. அடுத்து வேல்ஸ் ஃபிலிம்ஸ். ஸோ நிறையா அந்த வாய்ப்பு தரும்போது விஜய் சேத்து கூப்பிட்டு பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லும் போது இந்த ஸ்கிரிப்டை சொல்கிறாங்க. அவர்களே தயாரிக்கிறாங்க படத்தை. இது எதிர்பார்க்கவே இல்லை விஜய் சேத்து, இப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஃபஸ்ட்டு படம் ட்ராப் ஆச்சு டைரக்ஷனில். அன்றைக்கி வருத்தப்பட்டதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ ரேஞ்சுக்கு வந்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்து நின்றுருக்காரு. அது கிடச்சிருந்தா கூட அப்படியே என்ன சொல்கிறதா வந்தது போன பால் காற்று பாக்கில் போயிருக்கோம். இப்படி ஒரு வேல்ஸ் ஃபிலிம்ஸில் ஐசரி கணேஷ் பேனரில் கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய பேர் தவம் கிடைக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு வரும்போது தான் டயங்கரம்னே டைட்டில் வைக்கிறாங்க. பிரமாதமான ஒரு கதை, அவர்களுக்கு ஏற்ற ஒரு கதை. இதில் ஹர்ஷத் கான் உள்ளுக்குள்ளே இருக்கார், இந்த டயங்கரத்தில் இருக்கார். மற்றபடி அவருடைய இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் இன்ஸ்டாவிலையும் இதுலேயும் இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி உள்ளே போட்டிருக்காரு. அதில் மிக சிறப்பான கேரக்டராக எல்லா பேரும் உருவாயிருக்காங்க. டெக்னீஷியன் எல்லாம் எல்லாமே டோட்டலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதுமுகங்களை வச்சு ஒரு ட்ராவல் பண்ணுறாரு. மியூசிக் டைரக்டர் மட்டுமே கிட்ட ஒரு 10 படங்களுக்கு மேலே பண்ணவர். ஸோ அந்த மியூசிக் டைரக்டரோட பார்த்தீங்கன்னா சித்து குமார்னு சொல்லி பேர், அவர் பேரை அட்டாச் பண்ணிக்காருன்னு நினைக்கிறேன். அவர் 10 படங்கள் மேலே பண்ணுறார். ஜோ படம்லாம் சாங்ஸ் எல்லாம் மிரட்டியிருப்பார் உங்களுக்கு. ஸோ இப்படி ஒரு டெக்னீஷியனை வச்சுக்கிட்டு எல்லாம் நியூ கம்பரோட வந்து டயங்கரம் அப்படிங்கிற ஒரு படத்தை இப்போது வந்து டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம்ஸ் கூட சொல்லணும்னா பட்ஜெட் பற்றி கவலைப்படாதப்பா, எனக்கு படம் குவாலிட்டி எனக்கு வேணும், நான் இன்னும் இயக்குனராக போட்டிருக்கேன், இது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டானா தான் எனக்கு ஒரு பெருமை, மற்ற புதுமுகளை கொண்டு வரதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும், உன்னோட ரேஞ்சு வேறு மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் உருவாக்கிட்டு இருக்கு. புதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவான்னு சொன்னேன் இல்லை வேல்ஸ் ஃபிலிம்ஸ். அதே மாதிரி இந்த மாயபிம்பம்னு ஒரு படம் சுரேந்தர், இந்த மாயபிம்பம் படம் வந்தது மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு. பிரமாதமான ஒரு கதை. எப்படி விஜய் சேத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அதே ஐஸ்வரி கணேஷ் வந்து இந்த மாயபிம்பம் டைரக்டரை சுரேந்தரை கூப்பிட்டு அவர் ஒரு ஃபஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட் ஒரு கதை ஒன்று சொன்னார். உடனே அந்த படத்தை இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் இந்த புதியவர்களுக்கு 2 கதையுமே திறந்து வச்சுருக்க ஐஸ்வரி சொல்ல முடியும். டயங்கரம் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தா எந்த அப்டேட் வரலை. ஸோ அந்த பெரிய ஹீரோக்களுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னீங்க. இங்கே என்னென்னா இப்போ வந்து அந்த ட்ரெண்டிங்கே கொஞ்சம் மாறி போயிருக்கு. எந்த ஒரு மெசேஜும் வெளியில் விடாமல் இப்போலாம் அப்படியே நம்ம பொத்தி பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அது விஜய் படம், அஜித் படம், ரஜினி சார், கமல் படத்துக்கு ஓகே. இவங்கள படத்துக்கு வெளியில் வந்தால் தான் அந்த பப்ளிக்கு போய் ரீச் ஆகி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதை இப்படி சீன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிராங்க் மூலம் தான் ஃபேமஸான விலாங் மூலம் வந்தாங்க இல்லையா.
அப்போ இந்த படத்தினுடைய விஷயங்கள் இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வச்சுருக்கேன்னு சொன்னால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் அது ஏன் பண்ணாமல் இருக்காங்கன்றது தெரியல. மேபி ஸோ இதுதான் ஒரு ஒரு சின்ன வந்து கட் ஷாட் ஃப்ளாஷ்பேக்குன்னா விஜய் சிந்து எப்படி வந்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் முழுக்க 2K கிட்ஸையும் ஜென்சி கிட்ஸையும் மட்டுமே மைண்டில் செட் பண்ணி இந்த கதை டேங்கரத்தை வந்து ஸோ உருவாக்கியிருக்காரு. நிச்சயமாக ட்ராக் அண்ட் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சதோ இந்த டேங்கரும் விஜய் சிந்துக்கு பெரிய ஒரு பிரேக் தான் நான் நினைக்கிறேன். சார் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஜானரில் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயுமே இருந்தது. இப்போ சமீபத்தில் வேல்ஸில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது ஒரு காலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி தாங்கிற பொழுது, ஸோ அப்படிங்கிற பொழுது உண்மையாகவே அது ஒரு அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருமா சார்? கண்டிப்பாக சார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது இந்த ஸ்கூல் மேட்ரே காலேஜ் மேட்ரே தொட்டோம்னா அது வந்து எப்பவுமே ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. நீங்கள் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் ஒருதலை ராகம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 300 நாட்கள் ஓடின படம்னா காலேஜ் மேட்ரு தான். ஸோ இதயம் நிறைய படங்கள் லிஸ்ட்டை அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த காலேஜ் மேட்ரு தப்பே பண்ணாது. ஏன்னா அதில் தான் நீங்கள் அடிக்கிற லூட்டி ஒரு லாஜிக்கெல்லாம் நிறையா விஷயங்கள் நீங்கள் கன்வே பண்ணிட்டு போகலாம் மக்களுக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து கடந்து வந்தவர்கள் தான் எல்லா பேருமே ஒரு ஸ்கூல் லைஃப்பையும் காலேஜ் லைஃப்பையும். இப்போ அப்படிங்கும்போது அது அவங்களுடைய அதாவது அந்த உடம்புலையே ஒட்டி போன ஒரு விஷயமாக பார்ப்பாங்க. நம்ம இங்கே இருந்தோம் இப்படி தான் லூட்டி அடித்தோம் அப்படி அடித்தோம்டா மாப்பிள்ள அப்படிங்கிறது. ஏன்னா 96 ஒரு படம் நீங்கள் ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ண எப்படி ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படமாக இது வந்து ஒரே அலப்பறை. இங்கே வந்து ஒரே என்ன சொல்றது பிளாக் காமெடி நெல்சன் சொல்லுவார். அந்த மாதிரி கிட்டத்தட்ட விஜய் சித்துக்கு ஒரு காமெடி ஃபார்முலா வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு மசாலாவாக கமர்ஷியலாக ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக ரசிகர்களுக்கு ஏற்ற வகையில் எல்லாரும் பேரும் ரசிக்கக்கூடிய அளவில் இந்த படத்தை வந்து உருவாகியிருக்காரு. சார் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, இன்னைக்கு வந்து பெரும் பொருட்செலவில் பண்ணக்கூடிய நிறைய படங்கள் வந்து வசூல் ரீதியாக வெற்றி அடைய மாட்டேங்குது. மக்கள் அந்த படத்தை ரசிக்க மாட்டேங்கிறாங்கிற பொழுது இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மாதிரியான இளைஞர்களுக்கு மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, இதை அவங்க எந்த அளவுக்கு சார் யூஸ் பண்ணிக்கணும்? சார் மக்கள் வந்து நீங்கள் பிரம்மாண்டத்தெல்லாம் கேட்கலைங்க. அவங்க நீங்கள் ஒரு படம் கொடுத்தீங்க, ஜாலியாக படத்தை பார்த்துட்டு வெளில போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொன்னீங்கன்னா போதும். நீங்கள் ஃப்ளைட்டில் 10 அதாவது நீங்கள் வந்து ஒரு பிரம்மாண்ட படத்தில் வானத்தில் 10 ஃப்ளைட்டை பறக்க விட்டு ஒரு ஃபைட் சீன்லாம் வச்சிங்கன்னா அதெல்லாம் லைக் பண்ணலாம்லாம். நீங்கள் ஒரு யதார்த்தமான ஒரு படம், ஜாலியாக ரசிக்கும்படியான படம், ஒரு காமெடி இருக்கா, ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கா, ஒரு லவ் இருக்கா, ஜஸ்ட் 2 ஃபைட் இருக்கா, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி ஹிட்டான படங்கள் நீங்கள் லிஸ்ட்டு போட்டால் நீங்கள் ஏகப்பட்ட படங்கள் சமீபத்திலே சொல்லலாம். நீங்கள் அதை அவ்வளோ படங்கள் இருக்குது. அவங்க புதியவர்கள்னு பார்க்க மாட்டாங்க. பெரிய ஒரு சூப்பர் ஹீரோ, இவர் வந்து இந்த நடிகர் அந்த நடிகர் பயங்கரமாக இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும், ஆக்ஷன், அதெல்லாம் மக்கள் விரும்பவே இல்லை. நீ ஜாலியாக நல்ல கதையம்சத்தோடு ஒரு படம் சொன்னீங்கன்னால் அவங்க வந்து வெற்றி படமாக்கிறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. பட் அதனுடைய பார்வையில் தான் இந்த படம் வந்து லைட்டாக ஒரு மேட்டரை எடுத்துக்கிட்டு செலவு பற்றி கவலைப்படாமல் நம்ம குவாலிட்டி கொடுக்கின்ற ஒரே நோக்கத்தோட மக்கள் ரசிக்கும்படியான ஒரு படத்தை தான் இது எடுத்திருக்காங்க. அதனால் பிரம்மாண்டத்தை கொடுத்து நீங்கள் தோல்வியை கொடுக்குறத விட 200 கோடி ரூபா 300 கோடி போட்டு பக்குன்னு வயிற்றில் அடிச்சிட்ருக்கோம். சம்பாதிக்க முடியுமா, எடுக்க முடியுமா, வட்டியை வாங்கினமேன்ட்டு சாலிட நீங்கள் ஒரு 25 கோடி ரூபா அதிகபட்சம் இந்த படத்துக்கு அவ்வளோ கூட ஆயிருக்காது போட்டிங்க அப்படின்னா சாலிட நீ 50 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணிட்டு போகலாம். 50 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடலாம். 50 கோடிக்கு வாங்கினவங்க அவங்க 75 கோடி 100 கோடி பண்ணிட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படி தான் பிரதீப்னுடைய படங்களே அப்படி தான் இருக்கும். அவர் படத்தில் என்ன பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்த்தீங்க? கோமாளி பார்த்தீங்களா, லவ் டுடே பார்த்தீங்களா, ட்ராகன் பார்த்தீங்களா, டியூட் பார்த்தீங்களா? நீங்கள் ஒன்றுமே கிடையாது. ட்ராகனில் கூட ஒரு சாங் போட்டு ஃபாரின் போயிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி லைட்டாக ஒரு மேட்டரை எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த கதையில் ஒரு பிரம்மாண்டத்தை சொன்னீங்கன்னா போதும். நீங்கள் படத்தில் விஷுவலைசேஷனில் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இது லைட்டாக அது எடுத்திருக்காங்க, பிரமாதமாக இருந்திருக்கிறத ஒரு தகவல். இன்னொன்று சார், 2K கிட்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கிற படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஹிட் ஆகிடுது சார். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் தேட்டருக்குள்ளே வர்றவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் தான். 90s கிட்ஸும் வர்றாங்க, பட் 2K கிட்ஸ் தான் மெஜாரிட்டியாக உள்ளே வராங்கிற பொழுது இந்த மாதிரியான அவங்க சோஷியல் மீடியாவில் ரசித்த நாயகர்கள்லாம் ஹீரோவாகும் பொழுது ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் சார், நீங்கள் சோஷியல் மீடியா பாக்கெட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்து நிறைய விஷயம் ரசித்தவங்க இருக்காங்க. அப்போ நீங்கள் அதை சம்மந்தமான ஒரு விஷயங்கள் வரும்போது வந்து அவங்க போகிற போக்கில் டே மாப்பிள்ள வாடா டிக்கெட் எடுத்துகிட்டு படம் வாங்கிட்டு போயிடுவோம்டா அப்படின்னு கேஷுவலாக சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவோம். 200 ரூபா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக போவாங்க, பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவாங்க, ஒரு கோக்கா வாங்கி சாப்பிட்டுட்டு படத்தை பார்த்து நல்லா இருக்குமா இல்லைன்னா போயிடுவாங்க. நீங்கள் ஃபேமிலியோட ஆடியன்ஸ் வரணுங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகு படம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனம் வந்துட்டால் தான் நீங்கள் ஃபேமிலியோடு 5 பேர் வர முடியும். நீங்கள் 5 பேர் வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 2000 ரூபா இல்லாமல் நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு வெளில போக முடியாது. அப்போது இவர்கள் உள்ளே போய் அம்மா சூப்பராக இருக்குமா அந்த படம், நல்லா இருக்குமா, காலேஜ் மட்டும் நீ திட்டுவீங்கல்ல, பிரமாதம் பண்ணியிருக்காங்க விஷயத்த சொன்னாங்கன்னா அவரை அடுத்து பார்க்குறது வாய்ப்பு இருக்கும். அப்போ வீட்டில்
ஒரு ஒரு பொண்ணு பசங்க வந்து இப்போ வந்து 20 இயர்ஸில் இருக்காங்கன்னா அந்த படத்துக்கு கூட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு அதை. ஸோ அந்த 2K கிட்ஸுங்க வந்து டார்கெட் பண்ணுறது என்னன்னா ஈஸியாக உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடுவாங்க. அவர்களுக்கு வந்து இந்த படம் நல்லாயிருக்கும், இவர் பண்ணால் சிறப்பாக இருக்கும். இப்போ பிரதீபநாதன் படத்துக்கு ஓப்பனிங் இருக்குது உங்களுக்கு, 3 நாள் என்ன சுமாரான படம்னா கூட, பண்ண படம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு, என்ன ஒன்றுமே இல்லைன்னா கூட 3 நாளைக்கு 5 காட்சி ஹவுஸ்ஃபுல்லாக போகும். என்னாச்சு உங்களுக்கு? அப்போ ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க. அவங்க லைக் பண்ணுறது மாதிரியே நீங்கள் ஸ்கிரிப்டை சொல்லிட்டாங்க. பிரதீப் ரங்கநாதனே சொல்கிறாருன்னா விஜய் வந்து அதிலே புரண்டவர் உங்களுக்கு. அப்போ அவர் எப்படி பண்ணியிருப்பார் உங்களுக்கு அதை? அதில் மெயின் டார்கெட்டே ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் வச்சிருப்பார் கண்டிப்பாக, ஃபேமிலி உள்ளவர்களுக்கு தான் இருக்கும். இந்த 2Kயும் ஜென்சிக்கிட்டையும் உள்ளுக்குள்ளே வச்சாதான் நீங்கள் படத்தை கொண்டு வெளியில் கொண்டு சேர்த்துருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அவங்களுடைய எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்குது, தட்டி விட்டு போயிட்டே இருப்பான் பிரமாதம் சொல்லிட்டு இல்லையா? அதனால் அவர்களுக்கு முக்கியமாக தேவை, அது இவர்கள் செய்கிறாங்க. ஓகே சார். ஐசரி கணேஷ் அவர்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா வடச்சென்னை 2வே அவர் தான் பண்ணுறேங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காருங்கிற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம் பண்ணுறாரு, ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணுறாரு. ஸோ அவரோட பிஸ்னஸ் ஐடியா எப்படி சார்? இல்லை, ரொம்ப ரொம்ப ப்ராடாக இருக்குது. நீங்கள் வந்து கிட்ட 10 படம் லிஸ்ட்டில் வச்சுருக்காரு. இப்போ அவருடைய கால்குலேஷனே வேறு, 10 50 ஆக்கணும், 50 100 ஆக்கணுங்கிற தாட்ஸு தான். ஏன்னா அந்த திரைத்துறையினுடைய பிளட்டு தான் ஐஸ்வரி கணேசன் உடம்புல ஓடிட்டுருக்கு. அதில் ஒரு பக்கம் கல்வி தந்தையாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் கூட, ஒரு பக்கம் கலைத்துறைக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிற மிகப்பெரிய ஒரு தாட்ஸ் உண்மையிலே வரவேற்கலாம் இதை. ஸோ தனுஷை வச்சுக்கிட்டு 2 படம் பண்ணிகிட்ருக்காரு, புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்த படமும் வந்து வடசென்னை 1.5 பார் ஃபிலிம்ஸோட ஜாயிண்டாலும் ஆகலாம், இல்லை சோலோ பண்ணுறது ரெடியாக இருக்கார். நான் ஏற்கனவே வடசென்னை வந்து 1.5 பாரில் தனுஷ் பண்ணார். அப்போ ஐஸ்வரி வேல்ஸும் 1.5 பாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் கண்டிப்பாக. அது தொடர்ந்து படங்கள் நிறைய பண்ண ஆசைப்படுறாரு, புதியவர்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அது உண்மையிலேயே ஒரு சிறந்த பார்வையாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.